ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். சங்கீதக்காரர் சொல்லுகிற இந்த பெரிய ஜெபம், அது சங்கீதக்காரருடைய மிகப்பெரிய ஜெபம். இது 26ஆம் சங்கீதத்தில் இங்க முழுவதுமாய் வாசித்து பார்த்தால் அவர் அநேக ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறார். அதில் ஒன்று, குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவி. என் கைகள் நான் குற்றமற்றவன் என்பதை விளங்கும்படி, நான் குற்றம் செய்யாதபடி என் கைகளை பரிசுத்தமாய் காத்து கொண்டு, நான் குற்றம் இழைக்காதபடி என் கைகளை நான் காப்பாற்றி பாதுகாத்து உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். நான் குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். தூப பீடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி வருவதற்கு ஒரே ஒரு தகுதி தான். அது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அங்கே போக முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். தீட்டுள்ளவர்கள் அதற்குள் போக முடியாது. கைகளில் அழுக்கோடு, கைகளில் தீமையோடு நான் வாழ நீர் என்னை அனுமதியாதபடி என்னை பரிசுத்தமாக்கும். தாவீதுடைய ஜெபம் இது. இதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். என்ன, யாரை பார்க்கலாம்? பிலாத்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறா. சிலுவை மரண தண்டனையை கொடுத்து விட்டு அவன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர செய்து அதில் தன் கைகளை கழுவுகிறான். அவன் என்ன சொல்றா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தது நான் அல்ல. இந்த தீர்ப்பு சொன்னேனே அல்லாமல் இந்த தீர்ப்பு நான் அவரை குற்றப்படுத்தவில்லை. இதற்கு யூதர்கள் தான் குற்றப்படுத்தினார்கள், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கை கழுவி. அந்த நாட்களில் ஒரு காரியம் இருந்தது, ஒரு வழிமுறை, ஐதீகம் அல்லது ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருந்தது. அது என்ன? தவறு செய்யவில்லை என்றால் பல காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். ஒன்று, சொத்துக்களை நான் வாங்கவில்லை, எனக்கு அடுத்த சுதந்திரவாளி வாங்க வேண்டும் என்றால் அவனுடைய பாதரட்சியை தூக்கி அவனுக்கு கொடுத்து விட்டு போகணும். மற்றொன்று, இப்படி நிறைய காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் கைகளை கழுவுவது. ஆசாரியர்கள், லேவியர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய உட்பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் கைகளை, கால்களை, முகங்களை கழுவி தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே போகணும். அதாவது அழுக்கான கைகளோடு அல்ல, அழுக்கான கால்களோடு அல்ல, அழுக்கான முகத்தோடு அல்ல. ஆனால் இவர் ஏற்கனவே குளித்து விட்டு தான் வருவார்கள். அந்த குளித்து விட்டு வருகிற சமயத்தில் ஏதாவது அழுக்கப்பட்டிருந்தால், எதையாவது தொற்றிருந்தால் அதற்கு கைகளை கழுவி, கால்களை கழுவி, முகத்தை கழுவுவதற்காக தான் தண்ணீர் தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கழுவி விட்டு தான் உள்ளே வர வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும். அல்லது பீடத்திற்கு, அதாவது பலிபீடத்திற்கு பக்கத்தில் வந்து மரங்களை, அதாவது விறகுகளை வெட்டி போடுவது, மேலே அந்த பலி பொருட்களை அடுக்குவது, இதெல்லாம் அவர்கள் அப்பொழுதுதான் செய்ய முடியும். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், என் கைகளை உயர்த்தி. சங்கீதக்காரனும் இதை சொல்கிறார், என் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறேன், விரிக்கிறேன். ஏன் கைகளை உயர்த்தி அவன் கைகளை விரித்து கர்த்தரை துதிக்கிறான் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான்.
என் கையில் ஒன்றும் இல்லை, என் கையில் ஒரு தீமையும் என்னிடத்தில் இல்லை, நான் ஒன்றும் தீமையானதை வைத்திருக்கவில்லை என்று தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து சொல்லுவதற்கான அடையாளம் அது. இதைத்தான் வேதம் நமக்கு மிக அழகாக, மேன்மையாக, நேர்த்தியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக்கொண்ட நாம் ஏதோ தாவீது சொல்லிவிட்டா, குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவுகிறேன், என் கரத்தில் குற்றம் இல்லாமல் நான் பாதுகாத்து கொள்ளும்படி என் கைகளை கழுவி கொள்ளுகிறேன், எனக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்பந்தமில்லை, எனக்கும் அந்த தீமைக்கும் சம்பந்தமில்லை. வேதத்தில் நீங்கள் அப்படி நிறைய காரியங்களை, சம்பவங்களை பார்க்க முடியும். அப்னேர் என்கிறவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய படைத்தலைவன். சவுலுடைய குமாரனுக்கு அவன்தான் பிரதானமான ஆர்மி சீஃப். தாவீதுக்கு ஒரு ஆர்மி சீஃப் இருந்தார், அவர் யோவாப்பு. இந்த யோவாப்புக்கும் அப்படி இருக்க இடையில ஒரு பெரிய பகை இருந்தது. என்ன பகை என்றால், ஆசகேல் என்கிற யோவாப்புடைய சகோதரனை ஈட்டினுடைய பின்பக்கத்தால் குத்தி கொன்றவன் இந்த அப்னேர். அவன் சொல்றான், வேற யாரையாவது போய் உரிந்து கொள்றான், இல்லை நான் உண்மைதான் பின்தொடர்வேன் என்று அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதனால் அவன் அந்த ஈட்டியை திருப்பி வச்சு தடுத்ததில் அந்த ஈட்டி அவனுடைய வயிற்றில் இறங்கி விட்டது. அவன் மரித்து போனான். அப்படியே அதற்கு பின்பு தப்பித்து போய்விட்டான். இது யோவாப்புடைய மனதில் இருந்தது. அப்ப யோவாப்பு அப்படியே தாவீதினிடத்துல வந்து, தாவீதினிடத்துல பேசிவிட்டு, தாவீதினிடத்துல சம்பாஷித்து விட்டு அவன் தாவீதை விட்டு கடந்து போனான் என்று யோவாப்பு அந்த பட்டணத்துக்கு வெளியே போய் வந்த பொழுது அவனுக்கு அறிவிக்கிறார்கள். இப்பொழுதுதான் அப்னேர் வந்து விட்டு போகிறார். யோவாப்பு பின்னாடி ஆள் அனுப்புகிறான். பின்தொடர்ந்து போகும்படி தன்னுடைய ஆட்களை ஏவி, ராஜா உமக்கு ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறார், நீங்க வர வேண்டும், உம்மிடத்தில் நான் சொல்ல வேண்டும். அவன் இப்பொழுது ராஜா கிட்ட பேசுறேன். அப்ப ஏதோ சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றவன் வந்து யோவாப்பு, நான் போய் பார்க்கறேன்னு சொல்லி அங்கிருந்து வேகமா வர்றான். வந்த உடனே அதற்கு முன்பு யோவாப்பு முன்பாகவே ஒரு சுருள் கத்தி மறைத்து வைத்திருக்கிறார். அவனை எல்லா படை வீரர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் அப்னேரை தனியே கூட்டு கொண்டு போகிறார். அப்னேர் சாதாரண இல்லை, ஆர்மி சீஃப். அவன் யுத்தத்தில் வல்லவன், பராக்கிரமசாலி. அவனோடு கூட சேவகர்களும் இருக்கிறார்கள். யோவாப்போடும் சில சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வைத்துவிட்டு தனியே அவனை அடைத்து கொண்டு போகிறான் அப்னேரை யோவாப்பு. அடைத்து கொண்டு போய் தன்னுடைய சரீரத்தில், தன்னுடைய வஸ்திரத்தில் மறைத்து வைத்திருந்த சுருள் கத்தியை எடுத்து யோவாப்புடைய வயிற்றில் குத்தி அவனை கொன்று போடுகிறான். அவன் செத்து மடிந்து விட்டான். அந்த படை வீரர்களும் அவன் மரித்ததை பார்த்துவிட்டு அலறுகிறார்கள். அந்த செய்தி வேகமாக இஸ்ரவேல் தேசத்தில் பரவுகிறது. அது தாவீதுக்கும் அறிவிக்கப்படுகிறது. உடனே தாவீது சொல்லுகிறான், அப்படியே உனக்கு நான் என்ன செய்வேன்? உன் கரங்கள் கால்கள் கட்டப்படவில்லை, உன் கரங்களும் கால்களும் கட்டப்படாத போது நீ இப்படி போய் அவனிடத்துல ஏமாந்து விட்டாயே என்று அழுகிறான், புலம்புகிறான். அவன் சொல்றான், இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை, நான் இந்த குற்றத்தை பார்க்கவும் இல்லை, நான் இந்த குற்றத்தை செய்து நடந்த பின்புதான் நான் கேள்விப்பட்டேன், அதனால் எனக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய கைகளை குற்றத்திற்கு விலக்கி நாம் பாதுகாத்து கொள்ளும்படி நாம் விடைகிறோம், விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல.
அவர் யோபு சொல்லுவது போல, என் குற்றத்தை யாராவது ஒருவர் தன்மேல் சுமந்து கொண்டால் நலமாய் இருக்கும் என்று யோபு சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அப்ப தேவனாகி கர்த்தர் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். அப்படி நாம் பாவமற்றவர்களாய் வாடும்படி, நாம் பாவமற்றவர்களாய் இருக்கும்படி, நாம் பாவம் செய்யாதவர்களாய் காணப்படும்படி அவர் நமக்காக பாவமானார். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தாவீதுக்கு கிடைக்கவில்லை, இந்த பாக்கியம் வேறு ஒருவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை பாக்கியத்தை தந்தபடினால் நான் அவரை துதிப்பேன். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி அவர் பீடத்தண்டையிலே சுற்றி வருகிறேன். அவர் பீடத்தண்டையில சுற்றி வருகிறேன். காரணம் என்ன? நான் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் கூட அதற்கு நான் பலி செலுத்தி பிராயச்சித்தம் தேடிக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையில் தேவன் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினாரே, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு இன்றைக்கும் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர். நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களே, ஆனால் அதை அவர்களிடத்தில் அறிக்கையிட்டார். அதை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி அவர் பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று, ரட்சிக்கப்படுவதற்கு வழியில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ எந்த பாவியாக இருந்தாலும் இப்பொழுதுதான் முதல் முறையாக நீங்கள் இயேசுவை பற்றி கேட்கலாம். என் பாவத்தை, என் சாபத்தை மன்னிக்க, என்னை ரட்சிக்க, எனக்கு பிரயாச்சித்த பலியாக இருக்க யார் இருக்கிறார்? யார் எனக்கு உதவி செய்வார் என்று யோசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபித்தால் அவர் உங்கள் பாவங்களை நீக்குவார். என்ன சொல்ல வேண்டும்? எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவே, என் பாவத்தை மன்னிக்க நீ ரத்தம் சிந்திருக்கிறேன். அந்த இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின்படி என்னை மன்னித்து வழி நடத்துவீராக என்று சொல்லுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.